திருவாமாத்தூர் ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்த பசுக்களுக்கு கொம்புகள் கிடையாது. அதனால் மிருகங்கள் அடிக்கடி அடித்து சாப்பிட்டதுனால அந்த பசுக்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தன. அதன் பலனாக சிவபெருமான் அந்த பசுக்களுக்கு கொம்புகள் அளித்த ஸ்தலம்தான் இந்த திருவாமாத்தூர். திரு அப்படின்னா மாடுகள், மாத்தூர் அப்படின்னா பெரிய ஊர். அதில் மருவித்தான் திருவாமாத்தூர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இந்த தலத்தின் இன்னொரு சிறப்பம்சம் ஈசன் சந்நிதியும் அம்பாள் சந்நிதியும் எதிரெதிர் திசையில் இருக்கும். ஈசன் சந்நிதி கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கி அம்பாள் சந்நிதியும் இருக்கும். ஈசன் சந்நிதி ராஜகோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தலத்தில் மாடுகள் கொம்புகள் வாங்கினதுக்கு உண்டான அந்த சிற்பங்கள் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போகும்போது கண்டிப்பாக இதை பாருங்கள். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பஸ், டாக்ஸி, டூ வீலரில் இந்த கோவிலை ஈஸியாக அடைய முடியும். முத்தாம்பிகை உடனுறை அபிராமேஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த கோவில். ஒரு காலத்தில் ராமர் இலங்கையிலேருந்து வரும்போது இங்கே சுயம்புவாய் தோன்றியிருந்த அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதுனால அபிராமேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. விழுப்புரம் வந்தால் அவசியம் இந்த கோவில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அருமையான கோவில்.